வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா. காந்தாரி, என்ன செய்கிறாய்? இதுக்கு மேல பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. நான் என் அம்மா போன இடத்துக்கே போறேன். என்ன தடுக்காதீங்க மாமா. காந்தாரி, வேண்டாம், சொல்வதை கேள். வேண்டாம். விஷம் தடவன கத்தியை எடுத்துக்கிட்டு ஜமீன்ட்ட போ. அந்த கத்தியை உன் கழுத்துல வச்சுக்கிட்டு சாக போறேன்னு மிரட்டு. உன் அம்மா சாகுறப்போ உன்னை அவர் கையில ஒப்படைச்சிட்டு இறந்து போனதை ஞாபகப்படுத்து. உன் கையில இருக்கிற கத்திய மட்டும் இல்ல, உன் அம்மா மேல அவர் வச்சிருந்த பாசத்தையே ஆயுதமாக்கு. உன்னை இந்த வீட்டு வேலைக்காரியாவே வச்சிருக்க உத்தேசமானு ஒப்பாரி வை. மகனை கட்டி வைக்க சொல்லி வாக்கு கொடுக்க சொல்லு. அவன் சத்தியம் செஞ்சிட்டா இளந்திரையன் எவ்வளோ கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து நின்னாலும் உன் மாமன் ஜமீன் மருமகளா ஏத்துக்க மாட்டாரு. அவளை முடிச்சு கட்டிட்டு உன்னையே தான் தான் பையனுக்கு கட்டி வைப்பாரு. மாமா, எங்க அம்மாக்கு நீங்க கொடுத்த வாக்க மறந்துட்டீங்கல்ல? எனக்குன்னு பேச இங்க யாருமே இல்ல. அப்புறம் நான் எதுக்காக உயிரோட இருக்கணும்? நான் சாகுறேன். காந்தாரி, வேண்டாம். விடுங்க மாமா, வேண்டாம். விடுங்க. சொல்வதை கேள். நீ தவறாக புரிந்து கொண்டு இருக்கிறாய். உன் மீது எனக்கு பாசம் உள்ளது. என் தங்கை மீது எனக்கு எவ்வளவு பாசம் இருந்ததோ அவ்வளவு பாசமும் உன் மீதும் இருக்கிறது. ஆம், உனக்கு இங்கு ஏதாவது குறை இருந்தால் அதை என்னிடம் கூறு. அதை இன்றே நான் நிறைவேற்றுகிறேன். அந்த கத்தியை கொடு. காந்தாரி, உனக்கு என்ன வேண்டும் என்று மட்டும் சொல். சொல்லு காந்தாரி. உங்க மகனை எனக்கு நீங்க கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். உங்களோட மருமகளா என்ன நீங்க ஏத்துக்கணும். மருமகளாக ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? ஆமா, அவரை நான் உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன். அவரு இல்லைன்னா நான் என் உயிரையே மாற்றிக்குவேன். நீங்க உங்க முடிவை சொல்லுங்க மாமா. நான் உயிரோட இருக்கணுமா வேணாமாங்கிற முடிவை நீங்க தான் எடுக்கணும். இது என்ன சோதனை? முடியாது என்று கூறினால் இவள் உயிரை மாய்த்துக் கொள்வாளே. காந்தாரி, என் மகன் இளந்திரையனுக்கு மனம் முடிப்பதற்கு முழு உரிமையும் உனக்குள்ளது. அப்படி இருக்கையில் என் தங்கை மகளை மருமகளாக ஏற்றுக்கொள்ள நான் எதற்காக தயங்க வேண்டும்? உனக்கும் இளந்திரையனுக்கும் மனம் முடித்து வைக்கிறேன். மாமா, நிஜமாவா சொல்றீங்க? உண்மையாகத்தான் கூறுகிறேன். என் மேல சத்தியம் பண்ணி சொல்லுங்க. இதோ உன் தாய் மீது ஆணையாக கூறுகிறேன். உனக்கும் என் மகன் இளந்திரையனுக்கும் மனம் முடித்து வைக்கிறேன். போதுமா காந்தாரி? காந்தாரி ஆசைப்பட்டா சத்தியம் பண்ணி கொடுத்தீங்க. அப்படி சத்தியம் பண்றதுக்கு முன்னாடி உங்க மகனான என்னோட விருப்பத்தை கேட்டீங்களா? இல்லப்பா, உங்களோட இந்த முடிவை நான் ஏத்துக்க மாட்டேன். இளந்திரையன், இது ஜமீனுடைய முடிவு, ஜமீனுடைய உத்தரவு. காந்தாரி தான் உன் மனைவி. அதை
யாராலும் மாற்ற முடியாது. நான் என் தங்கை மீது சத்தியம் செய்து காந்தாரிக்கு வாக்கு கொடுத்திருக்கிறேன். அதை மீற என்னால் முடியாது. சம்பந்தப்பட்ட என்ன கேட்காம நீங்க செஞ்ச சத்தியத்துக்கு எந்த ஒரு அர்த்தமும் கிடையாதுப்பா. காவல் தெய்வம் கனகதுர்காவை சாட்சியா வச்சு கோவில்ல மைனா கழுத்துல தாலி கட்டிட்டேன். சாமியாடி குழலி அதுக்கு சாட்சி. அந்த மைனா உயிரோடு இருக்க வேண்டுமா வேண்டாமா என்று நீயே முடிவு செய்து கொள். என்னப்பா, ஜமீனுக்கே உண்டான அதிகாரத்தை என்கிட்டயே காட்டுறீங்களா? அதெல்லாம் ஒண்ணு எனக்கு பொருந்தாது. காந்தாரிக்கு இளந்திரையனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையா? இதுல கந்தர்வ கல்யாணம் பண்ணினது போல இளந்திரையன் மைனாவை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கா. அந்த கல்யாணத்துக்கு காவல் தெய்வம் கனகதுர்கையும் கோவில் சாமியாடி குழலியும் சாட்சி. நல்ல வேடிக்கை. இளந்திரையன் நாளைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும்தான் உயிரோட இருக்க போறான். அவனுக்கும் எனக்குமான கலவி முடிஞ்சு அவன் காலனோட கைக்கு போக போறான். அது தெரியாம ஆளுக்கு ஒரு ஆசை. அடியே விஷக்கண்ணிக்கா, எல்லாம் உனக்கு சாதகமா கை கூடி வருது. இனி உன்னோட ஆட்டத்தை நீ ஆரம்பி. அப்பா நல்லா கேட்டுக்கோங்க. மைனா உடம்புல ஒரு சின்ன கீறல் விழுந்தாலும் நான் அப்பான்னு கூட பார்க்க மாட்டேன். இந்த ஜென்மம்னு இல்ல, இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் மைனா தான் என்னோட மனைவி. அதனால அவளை வேண்டான்னு சொல்ற இந்த அரண்மனை எனக்கு வேண்டாம். இந்த சமஸ்தானமும் வேண்டாம். எனக்கு என் மைனாவே போதும். நான் போறேன். இனி திரும்ப இங்க வரமாட்டேன். இதுக்கப்புறமும் என் மைனாவுக்கு ஏதாவது கெடுதல் செய்யணும்னு நினைச்சீங்க, அது நீங்களாவே இருந்தாலும் நான் சும்மா விட மாட்டேன். இளந்திரையா, காந்தாரி, மாமா, வருத்தப்பட வேண்டாம். அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கிறேன். இளந்திரையனுடைய திருமணம் உன்னோடுதான் நடக்கும். இளந்திரையா, நான் உன்னை அடையறதுக்கான வழிய நீ எனக்கு காட்டிட்டு போற. இதுதான் சத்திரிய தர்மம் போல. அதாவது கேட்காமலே கொடுக்கறது. எனக்கான காலம் ஆரம்பிச்சிடுச்சு. என் இச்சா தெய்வம் எனக்கு உணர்த்த ஆரம்பிச்சிட்டா. காந்தாரி, நீ எதற்கும் கவலைப்பட வேண்டாம். இது என் தங்கைக்கு நான் கொடுத்திருக்கும் வாக்கு. அந்த பூக்காரியை கொன்று புதைத்தாவது என் மகன் இளந்திரையனை உனக்கு திருமணம் முடித்து வைக்கிறேன். நாளை உனக்கும் இளந்திரையனுக்கும் திருமணம். யாரங்கே? ஐயா, அந்த பூக்காரி மைனாவை கொன்று புதைத்துவிட்டு இளந்திரையனை கைது செய்து உடனே அழைத்து கொண்டு வாருங்கள். சரிங்க ஐயா. அது உங்களால் முடியாது.
என்ன சொல்கிறாய்? நான் இந்த சமஸ்தானத்தின் ஜமீன். ஏன் என்னால் முடியாது? நீங்க மோத போறது இளைய ஜமீன் கூட மட்டும் இல்ல, ஒரு இளம் ரத்தத்து கூட. உங்ககிட்ட இருக்கிற படையில பாதி பேர் அவருக்கு விசுவாசமானவங்க. என்ன காந்தாரி, நான் சொல்றது சரிதானே? ஆமா, சின்னவரை உழவு பார்க்க போனவன் அவர் அப்ப மைனா கூட இருந்த உண்மைய என்கிட்ட மறைச்சிட்டான். இதுதான் உண்மை நிலவரம். இளந்தரியன மீறி ஒருவேளை உங்க படைபலத்தால மைனாவை கூட நீங்க கொன்னுடலாம். ஆனா சின்னவரை இங்க வர வைக்கவே முடியாது. அப்படியே நீங்க கூட்டிட்டு வந்தாலும் காந்தாரி கழுத்துல தாலி கட்ட வைக்கவே முடியாது. ஆனால் என் மகன் இங்கு வந்தாக வேண்டும். காந்தாரி கழுத்தில் தாலி கட்டியாக வேண்டும். அதற்கென்ன வழி என்று சொல். உங்க கத்தியை விட கூர்மையான புத்தியால, ஒரு சூழ்ச்சியால தான் சின்ன ஜமீனை இங்க வர வைக்க முடியும். அது என்ன சூழ்ச்சி? வேற என்ன, சமாதானம் தான் இருக்கிறதுலயே மிகப்பெரிய சூழ்ச்சி. இளந்திரியன இங்க கூட்டிட்டு வர்றது உங்களோட வேலை. சின்னவர காந்தாரி கழுத்துல தாலி கட்ட வைக்க வேண்டியது என்னோட வேலை. நீ கூறினால் என் மகன் தாலி கட்டி விடுவானா? சத்ருக்களை இம்மந்திரத்தால் அழிச்சதை விட இது ஒன்னும் அவ்வளவு பெரிய காரியம் ஒன்னும் இல்ல. புரிகிறது. ஆனால் இது சரியாக வருமா? வரும். இந்த விஷக்கண்ணிகா நினைச்சா எல்லாமே சரியா வரும். சந்தேகத்தால தாமதப்படுத்தினா இளந்திரியனுக்கும் மைனாவுக்கும் அங்க தாம்பத்தியமே நடந்து முடிஞ்சிடும். அப்புறம் உங்களால என்ன பண்ண முடியும்? இன்னொருத்தி கூட படுக்கைய பகிர்ந்துகிட்டவனையா உங்க மருமகளுக்கு கட்டி வைக்க போறீங்க? கால கடிகாரத்தை திருப்பி ஓட்ட முடியாதுங்கிறது விதி. அதனால வேகமா செயல்பட்டு சின்ன ஜமீனுக்கும் காந்தாரிக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம். அதுக்கப்புறம் என்ன, சின்ன ஜமீன் காந்தாரி கூட குடும்பம் எடுத்து ஆரம்பிச்சிருவாரு. அதோட காந்தாரி ஒன்னும் சாமானியப்பட்டவ கிடையாது. நான் ஒன்னும் தப்பான அர்த்தத்துல சொல்லல. உங்க ரத்தம் இளந்தரியனை சரி கட்டி தம் போக்குக்கு அவரை கொண்டு வந்துருவான்னு சொல்ல வந்த. அப்படி என்றால் இளந்தரியனை நானே போய் அழைத்து கொண்டு வருகிறேன். உங்க கூட நானும் வரேன் மாமா. நல்லது. உங்களை அனுப்பி இளந்திரியனை இங்க வர வைப்பேன். அதுக்கப்புறம் அவனை வசியப்படுத்தி நான் என் லட்சியத்தை அடைவேன். ஜமீன் ஐயா எப்படி என்ன இந்த ஜமீனோட மருமகளை ஏத்துக்குவாங்க? நான் பயந்தபடியே நடந்துருச்சு. ராஜ வாழ்க்கை வாழ வேண்டிய உங்களுக்கு இந்த கஷ்டம் எல்லாம் தேவையா? நீங்க என்ன பார்க்காமலே இருந்திருக்கலாம். மைனா, நீ அப்படி சொல்லாத. உன்னை நான் எப்ப பார்த்தனோ இந்த ஜென்மத்துல நான் பிறந்ததுக்கான பலனை அடைஞ்சிட்டு தான் நான் உணர்ந்தேன். இந்த அரண்மனையோட பகட்டு, ஆடம்பரம், ஆர்ப்பாட்டம், இதனாலலாம் கிடைக்காத ஒரு சந்தோஷம், அமைதி நீ என் பக்கத்துல இருக்கும்போது கிடைக்குது. எப்பவும் நீ என் பக்கத்துல இருந்தா போதும். கூப்பிடுறேன் ஐயா. குடியில யார் இருக்கா? யாரோ வந்திருக்காங்க. நான் யாருன்னு பார்த்துட்டு வரேன்.
ராசா வணக்கம். ம் இளவரசிக்கு வணக்கம். மருமகளே, என் மகன் எங்கே? உள்ளதா இருக்காரு, வர சொல்றேன். ம் இங்க எதுக்காக வந்திருக்கீங்க? என் மருமகளையும் உன்னையும் அரண்மனைக்கு அழைத்துச் செல்ல வந்திருக்கிறேன். இதுக்கு முன்னாடி காவலாளிங்களை அனுப்பி எந்த விதத்திலேயாவது மைனாவை வர வைக்க எப்படியும் முயற்சி பண்ணுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உங்களை நான் நம்ப தயாரா இல்லை. உன் கோபம் புரிகிறது. ஆனால் அப்போது நான் காந்தாரிக்கு வாக்கு கொடுத்திருந்தேன். அதனால் உன் திருமணத்தை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனால் நீ விரும்பி மைனாவை திருமணம் செய்து கொண்டாய் என்று தெரிந்ததும் காந்தாரி உன் காதலை புரிந்து கொண்டு அவளுக்கு உன்னை திருமணம் முடித்துக் கொடுப்பதாக நான் செய்து கொடுத்த சத்தியத்தை அவள் திரும்ப பெற்றுக்கொண்டாள். ஆகையால் இப்போது எனக்கு உன் மீதும் என் மருமகள் மைனா மீதும் எந்த கோபமும் இல்லை. மனதார உங்களை வாழ்த்தி அரண்மனைக்கு அழைத்துச் செல்ல வந்திருக்கிறேன். இனி நீயும் என் மருமகள் மைனாவும் இந்த குடிசையில் வாழத் தேவையில்லை. அரண்மனையில் ராஜபோகமாக வாழலாம். என்ன சொல்கிறாய்? எங்களுக்கு அரண்மனை வாழ்க்கை தேவையில்லை. இந்த குடிசையே போதும். நாங்க இங்க சந்தோஷமா வாழ்வோம். நீங்க கிளம்புங்க. சின்னவரே, நான் உங்களை காதலிச்சது உண்மை, கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டதும் உண்மை. ஆனா நீங்க எப்ப மைனாவை விரும்பி கனகதுர்க்கை சாட்சியா மைனாவை கல்யாணம் பண்ணிக்கிட்ட விஷயம் தெரிஞ்சதோ அப்பவே என் காதல என் மனசுக்குள்ள போட்டு புதைச்சுக்கிட்டேன். என் கல்யாண ஆசையையும் கைவிட்டுட்டேன். இனி உங்க வாழ்க்கையில நான் குறுக்க வரமாட்டேன். நீங்களும் மைனாவும் சந்தோஷமா வாழணும். அதுவும் நம்ம அரண்மனையில உங்க வாழ்க்கைய தொடங்கணும். சின்னவரே, நீங்க அரண்மனையிலேயே பிறந்து வளர்ந்தவரு. நான் மாமா கிட்ட சத்தியம் வாங்கிட்டேங்கிறதுனால உங்க காதல் கல்யாணத்தை ஏத்துக்க முடியாத அளவுக்கு குடும்பக்காரி நான் இல்ல. உங்களை விட்டுட்டு நாங்க அங்க எப்படி இருக்கிறது? நீங்க இந்த ஜமீனோட வாரிசு, இந்த சமஸ்தானத்தையே ஆள போறவரு. தயவு செஞ்சு அரண்மனைக்கு வரமாட்டேன்னு சொல்லி என்ன துரோகி ஆக்கிடாதீங்க. அரண்மனைக்கு மைனாவை அழைச்சிட்டு வாங்க சின்னவரே. இன்னும் உங்களுக்கு என் மேல நம்பிக்கை வரலையா? மைனா, நீயாவது சொல்லுமா. காவலாளிங்க உன்கிட்ட கடுமையா நடந்துகிட்டதுக்கு நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். இளவரசி, இளவரசி நீங்க போய் இனிமே இளவரசி, இந்த சமஸ்தானத்தோட ராணி எல்லாமே நீதான் மைனா. சின்னவர்கிட்ட நீ எடுத்து சொல்லு. சொல்லு மைனா. அப்பா, நீங்களும் காந்தாரியும் பேசுறது இல்ல, சூழ்ச்சி எதுவும் இல்லையே. சின்னவரே, இந்த கனகதுர்கா சாட்சியா சொல்றோம், சூழ்ச்சி எதுவுமே இல்ல. எங்களை நம்புங்க. சரிங்கப்பா, நாங்களும் உங்க கூட வரோம்.
2 பேரும் வலது காலை எடுத்து வச்சு உள்ள வாங்க. ஆ, என்னோட திட்டப்படி இளந்தெரியனை இங்க வர வச்சாச்சு. இனி என்ன, அடுத்து என் வேலைதான். விஷக்கன்னிகா, நீ கூறியதைப் போல் சமாதான கொடியை பறக்க விட்டதும் இளந்திரையன் நம்பி வந்து விட்டான். இனி அவனை காந்தாரியின் கழுத்தில் தாலி கட்ட வைக்க வேண்டியது உன்னுடைய வேலை. அதற்கு என்ன திட்டம் வைத்திருக்கிறாய்? அத நான் சொல்றதை விட ஜமீன் குடும்பத்தோட ஆஸ்தான ஜோதிடர் வந்திருக்காரு. அவர் சொன்னாதான் சரியா இருக்கும். குலு குலுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா.